யோகாவில் டீப்பஸ்ட் சீக்ரெட் உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க யோக நெறியில நம்ம உடம்புல 5 லேயராக பிரிக்கப்படுதுங்க. அதுதான் பஞ்ச கோஷான்ட்டு யோகாவில் சொல்லப்படுது. பஞ்சனா 5. இந்த 5 கோஷங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷான்னு 5 கோஷங்களா யோக நெறியில பிரிச்சு சொல்லப்படுது. இதுல ரொம்ப முக்கியமானது அன்னமய கோஷா. இப்ப அன்னமய கோஷம்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு துளி நீரும் சேர்ந்து உருவானதுதான் இந்த உணவு உடல். இது பரு உடல், பிசிக்கல் பாடின்னு யோக நெறியில சொல்லப்படுது. நம்ம இந்த அன்னமய கோஷத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமோ அப்பதான் அடுத்த 4 லேயரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தா நம்ம அந்த 4 லேயர்லையும் டிராவல் பண்ண உதவும். இந்த உணவால ஆன உடலை எப்படி ஸ்ட்ராங்காகவும் எப்படி பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுன்ற யோக வழிமுறைகள் 10 இப்போ பார்க்க போறோம் நம்ம. அன்னமய கோஷாவை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் பத்திரப்படுத்துறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மித ஆகாரம். அப்படின்னா பாதி அளவு உணவு. யோக நெறியில் அவளுடைய வயிற்று 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. 2 பகுதி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக, ஒரு பகுதி நம்ம குடிக்கிற தண்ணிக்காக, இன்னொரு பகுதி காற்றோட்டம் செரிமானம் ஆவதற்காக. அதனால வயிறு முட்டை சாப்பிட்டோம்னா அன்னமய கோஷம் பலவீனமாயிடும். அன்னமய கோஷாவை பலப்படுத்தக்கூடிய 2வது ஸ்டெப் சாத்விக் ஃபுட், உயிர் ஆற்றல் உள்ள உணவு. யோகாவில் உணவை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பிராணா ஃபுட், நான் பிராணா ஃபுட், ஜீரோ பிராணிக் ஃபுட். பிராணா ஃபுட்னா உயிர் ஆற்றல் உள்ள உணவு. நம்ம ஒரு ஃபுட்டை எடுத்துக்கும் பொழுது இந்த உணவான ஆன உடல் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நான் பிராணிக் ஃபுட்னா நம்ம ஒரு ஃபுட்டை எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் டயர்ட் ஆயிடும், சாப்பிட்ட உடனே ரொம்ப டல்லா தெரியும். ஜீரோ பிராணிக் ஃபுட்னா நம்ம ஒரு ஃபுட்டை எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டா நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம், ரெஸ்ட்டுக்கு போயிடுவோம். அதுல கொஞ்சம் கூட பிராண சக்தியே இல்லை. சும்மா நம்ம ஸ்ட்ரென்த்துக்காகவும் இந்த ஸ்மெல்லுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம கலர் கலரா பார்க்குற ஃபுட்டுக்காகவும் தான் அந்த ஜீரோ பிராணிக் ஃபுட் சாப்பிட்றோம். அப்ப உயிராற்றல் உணவு, உயிருள்ள ஆற்றல் உள்ள உணவு எதுல இருக்குன்னு பார்த்தா நம்ம சமைச்சு 3 மணி நேரத்துக்குள்ளார சாப்பிட்ற உணவுல பழங்கள், கீரைகள், முளைக்கட்டின தானியங்கள், உயிர் ஆற்றல் உள்ள உணவை எடுத்துக்கிறது அன்னமய கோஷாவை உங்களுக்கு மேலும் ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு நம்மளுடைய அன்னமய கோஷாவை கெட்டு போகும்னு சொல்லலாம், பாலாப்படுத்துன்னு சொல்லலாம். அன்னமய கோஷாவை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய 3வது ஸ்டெப் யோகாவில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்ட்ரெச்சரல் ஸ்ட்ரென்தன் ஆசனாஸ். நம்ம இப்ப சாப்பிட்றப்ப இந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகுதுன்ட்டு நம்ம போன் ஸ்ட்ராங் ஆக என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றோம், தசெல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம ஹைட்டா வளரணும் கூட பாத்தீங்கன்னா ஆசனாஸ் நிறைய இருக்கு. அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது தாடாசனம், பச்சிமோத்தானாசனம். அடுத்து முக்கியமானது இந்த உணவான ஆன உடல் செரிமானம் ஆகணும் இல்லையா? அப்போ அதுக்காக வஜ்ராசனம். அன்னமய கோஷாவை பலப்படுத்தக்கூடிய அடுத்த பயிற்சி கிரியா பயிற்சி. கிரியானாவே சுத்தப்படுத்துதல். சுத்தப்படுத்துதல்னா நம்மளுடைய ஐம்புலன்களை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்ற யோகா வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐம்புலன்கள்னா என்னன்னு தெரியணும் இல்ல? பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், தொடுதல். இப்போ இந்த 5 ஐம்புலன்களையும் யோகா மூலம் எப்படி சுத்தப்படுத்துறதுன்னா ஃபர்ஸ்ட் கண் குவளை. நம்ம கண்களை குவளை வச்சு அதுல தண்ணி வச்சு நம்ம சுத்தப்படுத்த போறோம். இப்போ கண்கள் சுத்தமாயிடுச்சு. அடுத்து மூக்கு கழுவுதல். மூக்கு குவளை இருக்கு, அந்த மூக்கு குவளை மூலம் நம்ம மூக்குல ஒரு சைடு தண்ணி விட்டு இந்த சைடு வரும். இது மூக்கு சுத்தப்படுத்துதல். மூக்குனா மூக்கு மட்டும் சுத்தமாகாது, காது, தொண்டை, மூக்கு, இது 3ம் சேர்ந்ததுதான் மூக்கு குவளையை வைத்து நம்ம சுத்தப்படுத்துறது. அடுத்து இனிமா குவளை பயன்படுத்தி நம்ம குடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது, சுத்தப்படுத்துறது. அடுத்து சுவைத்தல். நம்ம காலையில எந்திரிச்சோ இல்ல ஈவினிங்கோ நைட்டோ தூங்கும் பொழுதோ நல்லெண்ணெய் இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் ஏதோ 2 ஸ்பூன் எடுத்து நம்ம வாய் ஃபுல்லா எடுத்துட்டு நல்லா கொப்பிழிச்சு உமிழ் நீரோட கலந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிருக்கும் பொழுது அந்த ஆயில் தண்ணி மாதிரி நீர்த்து போயிடும். அப்புறம் அதை நம்ம வாஷ் பேஷன்லயோ எங்கேயோ அதை நம்ம வெளியேற்றிடலாம். அன்னமய கோஷாவை பலப்படுத்தக்கூடிய அடுத்த பயிற்சி மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடை உங்களுடைய மைண்ட்ல கொண்டு அதனுடைய டேஸ்டோட நினைச்சு சாப்பிட்றது தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றது, பேசிட்டே சாப்பிட்றது, நம்ம இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறையே மாறி போச்சு. நடந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இது ஏன் அந்த மாதிரி நம்ம மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அன்னமய கோஷத்துக்கு கொடுக்குறோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க இப்போ ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு பூரி உருளைக்கிழங்கே வச்சுக்கலாமே, எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்ல? இப்போ பூரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உருளைக்கிழங்கும் நல்லா இருக்கு, ஒரு 4 பூரி வச்சுட்டாங்க, நீங்க 2 பூரி சாப்பிட்டுருப்பீங்க. அந்த 3வது 4வது பூரி அப்போ உங்க டேஸ்ட் மாறிடும். அது நமக்கே
தெரியாது. எப்படி தெரிய ஆரம்பிக்குன்னா, போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நீங்களா போதும்னு சொல்லல, உங்க டேஸ்ட் மாறுது. ஃபர்ஸ்ட் எடுத்த கவளம் வாயும் நீங்க அந்த வேணாம்னு நினைக்கிறப்ப இருக்கிற வாய் அந்த டேஸ்டே மாறிடுது. அதுதான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நீ மைண்டை நீங்க வந்து அந்த பூரி அந்த உணவுலேயே வச்சு சாப்பிட்றப்ப உங்க உடம்புக்கு எவ்வளவு வேணுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யோக நெறியில சொல்லப்படுது. அடுத்து ரைட் வே ஹைட்ரேஷன் அப்படின்னா, நம்ம உடம்பு 70% நீரால் ஆனது. அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம தண்ணீரை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மூட்டுக்கள் தசைகள் எல்லாம் ட்ரை ஆகாம பாதுகாக்குது. அன்னமய கோஷாவை பலப்படுத்தக்கூடிய 8வது பயிற்சி யோகிக் ஸ்லீப். நல்ல உறக்கம், நல்ல தூக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப தூக்கத்துல தாங்க இந்த உணவான ஆன உடலினுடைய திசுக்கள் புதுப்பிக்கப்படுது. அப்ப பாருங்க எவ்வளவு தூக்கம் முக்கியம் அப்படின்னு. அது எப்படிப்பட்ட தூக்கமா இருக்கணும்னா, நைட்டு 8 மணிக்கு சாப்பிடுறீங்க, 2 மணி நேரம் கேப் கண்டிப்பா வேணும். அதுக்கு பின்னாடி தான் தூக்கம் நமக்கு வந்து கரெக்டா வரும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு உடனே படுத்தங்க தூக்கமே வரல, 2 மணி நேரம் கழிச்சு தான் தூக்கம் வருதுன்றாங்க. இப்ப இதுல இருந்தே என்ன புரியுது, சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆகணும் தூக்கம் நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு. அடுத்த 9வது பயிற்சி பிராணனோட இந்த உணவு உடலை இணைக்கிறது. அது எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகணும்னா நமக்கு ஆக்சிஜன் தேவை. இந்த காத்துல இருக்கிற ஆக்சிஜன் ரத்தத்துல கலந்து எல்லா சத்துக்களையும் பிரிச்சு எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புது. அப்ப முக்கியமா பிராண சக்தி தேவை. இந்த அன்னமய கோஷம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிராண சக்தி வேணும். அப்ப பிராண சக்தி வேணும்னா ஏதாவது ஒரு பிராணாயாம பயிற்சி நம்ம பண்ணணும் இல்லையா? இந்த அன்னமய கோஷாவை ஸ்ட்ராங் பண்றதுல கடைசி பயிற்சி மிக மிக முக்கியமானது பிராணாயாம பயிற்சி. நிறைய பிராணாயாம பயிற்சி இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரே ஒரு பயிற்சியை நம்ம இந்த உணவான ஆன உடலை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. இந்த பிசிக்கல் பாடியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பயிற்சி. மூச்சு எடுத்து மூச்சு விடுறதாலேயே நமக்கு ஆக்சிஜன் அதிகமாகி ஜீரண சக்தி அதிகமாயிடும். அன்னமய கோஷம்னா என்ன, அதை எப்படி பலப்படுத்துறதுன்னு நம்ம இப்ப பார்த்துருக்கோம். அடுத்து பிராணமய கோஷம், அதை எப்படி பலப்படுத்துறதுன்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.